பிக் பாஸ் தமிழ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மீடியால இருக்கிற நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், இது இத்தனை சீசனும் தமிழ்ல பார்த்தவர்கள், அட்மினா இருந்தவர்கள் பல பேரோட பேசியிருந்தேன். அதுக்குள்ள பல பேர் சொன்ன ஒரு விடயம், தம்பி இதை கவனிச்சிங்களா அப்படின்ற மாதிரி, அண்ணா இதை கவனிச்சிங்களா அப்படின்ற மாதிரி. என்ன விடயம் அப்படின்னா, இதற்கு முதல் பிக் பாஸ் தமிழ் வின் பண்ண நபர்கள், இல்ல பிக் பாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண நபர்கள், ஏன் இந்த சீசன்லயே பார்ட்டிசிபேட் பண்ண பல பேர் 24 பேர், முத்துக்குமார் அவர்களை விட்டு 23 பேர். அதுல பாதி பேருக்கு கிட்ட இந்த முத்துக்குமார் அவர்களை சோசியல் மீடியால வாழ்க்கையில சரி. இப்போ பிக் பாஸ் இந்த வாட்டி உள்ளுக்குள்ள போனவங்க அங்க விஷ் பண்ணிட்டாங்க, சரி அவங்களையாவது விட்டுறலாம். ஆனா இதற்கு முதல் சீசன்ல போனவர்கள், மக்களால் கொண்டாடப்பட்ட பல பேர் கண்டும் காணாத மாதிரி இருக்காங்க. அந்த அளவுக்கு வைத்தறிச்சலா அப்படின்ற மாதிரி தான் கிடக்கு. ஏன் அப்படின்னா, உண்மை என்ன அப்படின்னா, ஒரு நபரோட வெற்றி என்றது இவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? தடைகள், சோதனைகள், அவமானங்கள், போராட்டம், இதெல்லாம் தாண்டி வரதான் உண்மையான வெற்றி. அந்த ஒரு விடயத்தை நம்ம சொல்றோம், வெற்றி, சக்சஸ் அப்படின்னா அதோட பவர் அதிகம். சும்மா எல்லாம் வெற்றின்னு ஈஸியா வந்துட்டா அந்த வெற்றிக்கான மரியாதையை போயிடும். அப்ப இந்த பிக் பாஸ் தமிழுக்கே விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லுவாங்க, முத்துக்குமரன் பிக் பாஸ் தமிழுக்கு கிடைச்ச பொக்கிஷம். பிக் பாஸ் 8 தமிழ்ல முத்துக்குமரன் வந்தது பிக் பாஸ் தமிழுக்கு பெரிய பெருமை அப்படின்னு இது வரைக்கும் இந்தியாவில் நடந்த பிக் பாஸ்ல சல்மான் கான் சார் அவர்களா இருக்கட்டும் 18 சீசன் நடத்தியிருக்காரு. தெலுங்குல 8 சீசன் நாகார்ஜுனா சார், மலையாளத்துல 6 சீசன் மோகன்லால் சார், கன்னடத்துல 10 சீசன் சுதீப் சார், மராத்தில 2-3 சீசன் அங்க யாருன்னு தெரியல அவங்க. அப்புறம் நம்ம தமிழ்ல கமல்ஹாசன் அவர்கள் 7 சீசன், விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் இந்த சீசன் அதை விடும் 7 சீசன். அப்ப இத்தனை சீசன்லயுமே எந்த ஒரு போட்டியாளர், எந்த ஒரு வெற்றியாளரை பார்த்தும் அந்த ஷோவை நடத்தினவங்க இந்த வார்த்தையை சொல்லல. முதல் தடவையாக மக்கள் செல்வன் அவர்கள் தமிழ் பிக் பாஸ் சீசன் 8ல வரலாற்றில் இல்லாத அளவுக்கு வரலாறு காணாத ஒரு நாயகனாக முத்துக்குமரன் அவர்களை பார்த்து இந்த தமிழ் பிக் பாஸுக்கு முத்துக்குமரன் வந்தது, முத்துக்குமரனை வெற்றியாக்குனது இந்த தமிழ் பிக் பாஸ் சீசன் 8க்கு பெருமை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அந்த அளவுக்கு முத்துக்குமரன் அவர்கள் தன்னுடைய உயிரை வச்சு இந்த கேமை வாழ்ந்திருக்காரு, விளையாடி இருக்காரு அப்படின்றத விட வாழ்ந்திருக்காரு. இன்னொன்னு, முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணத அளவுக்கு நம்ம தமிழ் மக்கள் வேற யாருக்குமே சப்போர்ட் பண்ணவில்லை, சரியா? இன்னொன்னு, முத்துக்குமரன் அவர்கள் சந்தித்த இந்த தடைகள், அதிகார பலம், பணபலம், செலிபிரிட்டி பலம், பொய்கள், பித்தலாட்டங்கள், இந்த அளவுக்கு வேற யாருமே சந்திக்கல. இதெல்லாம் தகர்த்தெறிந்து தடைகளை தாண்டி, சோதனைகளை தாண்டி சாதனை படைத்த நாயகன் தான் முத்துக்குமரன். அதனால என்னவோ தெரியல, இதற்கு முதல் டைட்டில் வின் பண்ண நபர்களுக்கும் பல பேர் பொறாமைப்படுறது போல முத்து மீது பொறாமை போல இருக்கு. அதனாலேயே அவங்களுக்கு முத்துவை பாராட்டுறதுக்கு வார்த்தைகளும் இல்ல, அந்த கைகளும் வார்த்தைகளை எழுதுவதற்கான உணர்வுகளும் வரையில போல இருக்கு. சரி விடுங்க, என்ன பண்றது? எப்பயுமே வாழ்க்கையில பொறாமப்பட்டவங்க காணாம போயிடுவாங்க, அடுத்தவங்களை வாழ்த்துறவங்க தான் நல்லா இருப்பாங்க. அது முத்துக்குமரன் அவர்களே இவ்வளவு வெற்றிகள் பெற்றாலும் அவர் அந்த அவருடைய பணிவு அவரை விட்டு போகல. அதுதான் முத்துவ உச்சத்துல வச்சிருக்கு. சரி, அப்படி இருக்கக்குள்ள சில பேர் நான் பார்த்தேன், பாராட்டி இருந்தாங்க மனசார. அதுவும் ஷோ முடிந்த அடுத்த செகண்ட் அவங்க சோசியல் மீடியால போட்டது மிகவும் சிறப்பா இருந்துச்சு. அதுல நான் இந்த வீடியோல 2 பேரை நான் முக்கியமா சொல்றேன், சரிங்களா? ஒன்னு, மிஸ்டர் விக்ரமன் அவர்கள், தமிழ் பிக் பாஸ் 6 தமிழோட ரன்னர். இன்னொன்னு பிக் பாஸ் 5 தமிழோட வின்னர் ராஜு ஜெயமோகன் அவர்கள். இந்த 2 பேருமே மனதார பாராட்டி இருந்தாங்க. ராஜு அண்ணா அவர்கள் அந்த பினாலைக்குள்ள போயிருந்தாங்க, அங்க முத்துக்குமரன் அவர்களை மீட் பண்றதுக்கு போய்கொண்டிருந்தாங்க. மீட் பண்ணாங்களான்னு தெரியல. ஒரு நண்பர் சொன்னாங்க, ராஜு முத்துவை தேடி போனாரு, பார்த்தாங்களா தெரியலன்னு. ஏன்னா பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு ஒரு பார்ட்டி நடந்திருக்கு, அது பற்றிய விடயங்கள் இனிமேல் வருமா வராதான்னு எனக்கு தெரியல. பட் ராஜு அவர்களும் முத்துக்காக போயிருக்காங்க, சரிங்களா? சரி, இந்த விடயத்தை பார்க்கும்போது பிரியங்கா அவர்கள் கூட முத்துவை வாழ்த்தி போட்டிருந்தாங்க. சரி, ஓகே. இதுல எனக்கு மிஸ்டர் விக்ரமன் அவர்களுடைய பதிவு மிக அருமையா இருந்துச்சு. அவர் போட்ட பதிவு, அவர் ட்விட்டர்ல போட்டுட்டு இன்ஸ்டாலையும் போட்டிருந்தாரு. எளிய மனிதர்களின் முகமாக உள்ளே சென்று வாழ்ந்து வெற்றி பெற்றிருக்கும் அன்பு இளவல் முத்துக்குமரனுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர் வாழ்விலும் தான் தொடும் எந்த துறையிலும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். போட்டியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்படின்ற மாதிரி மிஸ்டர் விக்ரமன் அவர்கள் தி கிரேட் முத்துக்குமரன் அவர்களை பாராட்டினது விக்ரமனோட அந்த மனசு,
அது அருமையா இருந்துச்சு. ஏன்னா பல பேர் பண்ணல, இதற்கு முதல் நம்ம ரசித்த பல பேர் பண்ணல. அப்படி இருக்கைக்குள்ள மிஸ்டர் விக்ரமன் அவர்கள் இதை பண்ணது வந்து அருமையா இருந்துச்சு. அதிலும் அவர் பாவித்த அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, வாழ்ந்து அப்படின்னு போட்டிருந்தார்ல, அந்த அளவுக்கு முத்துக்குமாரன் அவர்களை அவர் வந்து எவ்வளவு தூரம் நம்மளை போல கவனிச்சிருக்காரு, ரசித்திருக்கிறார் அப்படி என்பது இதுல வந்து மிஸ்டர் விக்ரமன் காமிச்சிருக்காரு. சிறப்பிலும் சிறப்பு, அருமையிலும் அருமை, எண்ணம் போல வாழ்க்கை, அவ்வளவுதான். சரியா? சோ நன்றி விக்ரமன். ஓகே, மிஸ்டர் விக்ரமன் கிரேட் ஒன். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ராஜு ஜெயமோகன் அவர்கள். ராஜு அண்ணா அவர்கள், நம்ம முத்துக்குமாரன் எப்படி ஒரு தனித்துவமோ அதே போலதான் ராஜு அவர்கள். எத்தனை வின்னர் வந்தாலும் இவங்களுடைய தனித்துவம், அவங்களுடைய வெற்றியை வந்து மக்களிடம் மறக்க முடியாத ஒன்னா வந்து காமிச்சிருக்கு. ராஜுபாய் அப்படின்றவரும் அப்படிதான். சோ அவரும் வந்து முத்துக்குமாரன் அவர்களை தேடி செட்ல வந்து நீங்க பாத்துருப்பீங்க, சேது அண்ணா கூட நின்று ஒரு போட்டோ எடுத்திருப்பாரு. அந்த ஷோல முத்து அவர்களை பார்க்கணும் அப்படின்றது ராஜு அவர்கள் சொல்லி போனாங்க. அதுக்கப்புறம் முத்துவை மீட் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. சோ போட்டோ போட்டிருக்காங்க, விஜய் சேதுபதி அண்ணா கூட நின்று எடுத்த போட்டோ போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து ராஜு அவர்கள் வந்து அவருடைய சோசியல் மீடியால முத்துக்குமாரன் அவர்களை வாழ்த்தி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில, பாருங்க. சோ ராஜு அவர்களும் வந்து பல போராட்டங்கள், பல தடைகளை தாண்டி தான் இப்போ ஒரு படம் நடிச்சிருக்காரு. இதற்கு முதல் நடிச்ச படம் வராம இருந்து ஒரு வருடம் கழிச்சு ரிலீஸ் ஆகி பல தடைகள், அதுக்கப்புறம் பிக் பாஸ் 5 தமிழ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வெற்றி ஒன்று ராஜுக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் 3 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு படம் வெளியில வர இருக்கு, பன் பட்டர் ஜாம் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தை அவர் மிகவும் நம்பி இருக்காரு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அருமையா வந்திருக்கு நம்ம ராஜுவோட படம். ராஜு அப்படின்னாலே பக்கத்து வீட்டு பிள்ளை மாதிரி தான், முத்துக்குமார் அப்படியோ அப்படித்தான். சோ அப்ப அவருடைய படத்துக்கு பாடல் நேற்று ரிலீஸ் ஆகிருந்துன்னு கேள்விப்பட்டேன். பாருங்க, பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. படம் ரிலீஸ் ஆகக்குள்ள நல்லா இருந்தா வெற்றி பெற வைங்க, சரிங்களா? சோ இது வந்து ராஜு அண்ணா அவர்கள் முத்துக்குமார் அவர்களுக்கு பண்ணது. அடுத்தது பிரியங்கா அவர்களும் அவங்களுடைய இன்ஸ்டால வாழ்த்தி வந்து போட்டிருந்தாங்க. மீதி நபர்கள், இதற்கு முதல் போனவர்கள் நான் பார்த்த வரைக்கும் சைலண்டா இருக்காங்க. சரி விடுங்க, நம்ம எண்ணம் போல தான் வாழ்க்கை, சரியா? நீ நல்லா இருக்கணும், அவன் வெற்றி பெறுவான், அவன் நல்லவன் இப்படின்னு நம்ம அடுத்தவங்களோட வெற்றியை கொண்டாடுறது, அது நமக்கு திரும்ப வரும். அந்த கர்மா வந்து இன்னொருத்தங்க நம்மளை வாழ்த்துவாங்க, நமக்கு வெற்றி கிடைக்க பாராட்டுவாங்க. அப்ப இதுதான் சொல்றது எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு, சரிங்களா? ஓகே மக்களே, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.